பாஸ், நான் அவளை தெரிஞ்சு வச்சிருக்க அளவுக்கு அவளுக்கே அவளை பத்தி தெரியாது. ஐ நோ தி இன் அண்ட் அவுட் ஆஃப் ஹர். ம் ஆமாமா 2 வருஷம் அவ கூட பழகி இருக்க. ஆப்வியஸ்லி யூ நோ த இன் அண்ட் அவுட் ஆஃப் ஹர். Hey, shut up yaar. Don't go into those areas now. ஏய் ஜஸ்ட் கிடிங் டா. எனிவே அர்னி, ஐ அம் வெரி ஹாப்பி ஃபார் யூ. 2 வருஷத்துல ஐ திங்க் 2 பேரும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்திருப்பீங்க. No two ways about it, boss. இப்போ கூட அவ என்ன பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லட்டுமா? டேப்ல இந்த தலையோட போட்டோ பார்த்துட்டு இருப்பா. என்னதான் லவ் மேரேஜா இருந்தாலும் கல்யாணம்னு வந்துட்டா as a mother, that too as a single parent, I have a lot to do. என்னடி நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், உன் கவனம் எல்லாம் வேற எங்கேயோ இருக்கு. அர்ணவியே நினைச்சுக்கிட்டு இருக்கியா? என்னடி, ஐ எம் நாட் ரெடி ஃபார் இட்டா? என்ன ஆச்சு உனக்கு? என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு கல்யாணத்துக்கு டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. உனக்கு பிடிச்சவன 2 வருஷம் பழகினவன தானே ஃபைனலைஸ் பண்ணிருக்கு. In fact, this engagement is just a formality. Even marriage has become a formality nowadays. Ma, I need to understand him. என்ன அர்னி, இன்னைக்கு லேட் ஆகுமா? ஆமா பாஸ், ஈவினிங் என்னோட அனுஷ்கா, ஐ மீன் அங்கிதாவை மீட் பண்ண போறேன். அனுஷ்கா, அங்கிதா, நடத்து நடத்து. சரி சரி, அவளை மீட் பண்ணும் போதாவது நேரத்துல போய் மீட் பண்ணு, சரியா? ஆமா பாஸ், அவ லேட்டா வருவா, ஆனா நான் லேட்டா போக கூடாது. அவ இரிட்டேட் ஆவா, ஆனா நான் இரிட்டேட் ஆகக்கூடாது. அவ என்ன டா போடுவா, நீ அவளை டீ போடக்கூடாது. அதான் இல்ல. பதிலுக்கு நானும் அவளை டீ போடணும், இல்லைன்னா அவளுக்கு கோவம் வந்துடும். இந்த மாதிரி எத்தனையோ சின்ன சின்ன விஷயங்கள் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் யூ நோ வாட் பாஸ், we are really made for each other. அதனாலதான் கல்யாணம் வரைக்கும் வந்திருக்க. அது சரி, அந்த டேபிள் மேல ஏதோ கிஃப்ட் வச்சிருக்க. அது அங்கிதாக்கு ஒரு மொபைல் பிரசன்ட் பண்ண போறேன். ஏய் என்னடா, என்கேஜ்மெண்ட்ல தானே ஒரு ரிங் போட்ட? அது வேற இது வேற. இது அவ எதிர்பார்க்கவே மாட்டா. I'm going to surprise her. சரி, நீ அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கற மாதிரி அவ உனக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பாளா? சொல்ல முடியாது, என்ன வேணா பண்ணுவா. வெரி அன்பிரடிக்டபிள். ஏய் கைய ஒழுங்கா மாட்டு. சாரி. லாஸ்ட் வேலண்டைன்ஸ் டே என்ன ஆச்சு தெரியுமா? என்ன ஆயிருக்கும்? ஐ லவ் யூன்னு சொல்லி ஒரு கார்டு கொடுத்துருப்பா, பேண்ட் ஷர்ட்னு பிரசன்ட் பண்ணிருப்பா. அதை விட மேபி கேண்டில் லைட் டின்னர் அதெல்லாம் நடந்தது. நானும் I gave her a nice jeans and tops. But the height of it was... டேய் சஸ்பென்ஸ் வைக்காம சொல்லுடா. The height of it was? She gave me a packet of Kama Sutra contraceptives, yaar. என்னடி ஆச்சு உனக்கு? என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் திடீர்னு இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? I'm really confused, Ma. There are so many ifs and buts. Engagement தானே ஆயிருக்கு. எதுக்காக உன் மைண்ட் இப்படி ஆசிலேட் ஆகிக்கிட்டே இருக்கு? ஆசிலேஷன் இருக்க கூடாதுங்கிறதுக்காக தானே இப்ப வர கடிகாரத்துல இருந்து பெண்டுலத்தையே எடுத்துட்டாங்க. Dialogue. Give me a break. சரி, இப்போ இல்லனா எப்போ? இப்போ இல்ல. That's it. I mean, I still have a lot to achieve. I have my goals, my career, my vision. Marriage is definitely not on the cards. நீ தானடி இந்த நிச்சயதார்த்தத்துக்கே சரின்னு சொன்ன. நான் தானே சரின்னு சொன்னேன், இப்போ நானே சரி இல்லைன்னு சொல்றேன். Got it? அங்கி, ரொம்ப அவசரப்பட்டுட்டோன்னு தோணுது.
Put it on hold. Go and tell his brother. It's not happening now. இப்ப இல்லைன்னு சொல்லிடு. அர்ணவ் பத்தி புரிஞ்சுக்க நிறையவே இருக்கு. ஆக்சுவலா நானே வந்து உங்களை மீட் பண்ணி பேசலாம்னு இருந்தேன். எனக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எதுவும் கிடையாது. எனக்கு ஈகோவும் கிடையாது. யா, அங்கிதா, அர்ணவ் 2 பேருமே உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் மை பிரதர். ஐ எம் ஈக்குவலி ப்ரௌட் ஆஃப் மை டாட்டர். யுவர் டாட்டர், ஷீ இஸ் ரியலி வெரி லக்கி. அவ லக்கியா இல்லையான்னு இப்ப என்னால சொல்ல முடியாது. Why do you say that? நீங்க ஏன் என்ன வீட்ல வந்து பார்க்கணும்னு சொன்னீங்க? அது இவங்க மேரேஜ பத்தி பேசுதான். ஐ மீன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பத்தி. நானும் அவங்க மேரேஜ் பத்தி தான் பேச வந்திருக்கேன். அதையே நீங்க இவ்ளோ சீரியஸா சொல்றீங்க? இந்த காலத்து பசங்களை புரிஞ்சுக்கவே முடியல. அது என் டாட்டரா இருந்தாலும் சரி, உங்க பிரதரா இருந்தாலும் சரி. அது என்னமோ சரிதான். இந்த காலத்து பசங்க எப்போ எதை பண்ணுவாங்கன்னு சொல்லவே முடியல. கம். இந்த கேட்டரிங் கான்ட்ராக்ட ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்களா? உட்காருங்க. Nowadays, marriage itself has become like a contract. ட்ரூ. அக்ரிமெண்ட் போட்டு கையெழுத்து போடல, அவ்வளவுதான். சில பேர் அதை கூட பண்றாங்க. ஆமா, நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லவே இல்ல. ஏன்னா கல்யாணத்துல முக்கியமானதே சாப்பாடு தான். நல்லா இருந்தாலும் ஞாபகம் வச்சுப்பாங்க, நல்லா இல்லைனாலும் ஞாபகம் வச்சுப்பாங்க. கேட்டரிங் கான்ட்ராக்டர் யாரு? அதெல்லாம் இப்ப தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். புரியல. You know, my daughter Ankita, very nice girl, well mannered, disciplined. ஹலோ மேடம் விராலினி, நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போச்சு. இனிமே உங்க பொண்ணை பத்தி சொல்லி இம்ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இல்ல உங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இதெல்லாம் சொல்லல. She is my only daughter. And இதுவரைக்கும் அவளோட விருப்பத்துக்கு மாறா எதுவுமே செஞ்சதில்ல. வெல், உங்க பொண்ணை பத்தி நீங்க என்கிட்ட ஏதோ சொல்ல தயங்குறீங்கன்னு தெரியுது. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. ஃபீல் ஃப்ரீ டு டெல் மீ. மிஸ்டர் மிருத்யுஞ்சய், நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. நிச்சயதார்த்தம் நடந்ததுக்கு அப்புறம் இப்படி சொல்றேனே நினைக்க கூடாது. என்ன இப்ப இந்த கல்யாணம் வேண்டான்னு அங்கிதா சொல்றாளா? ஓ மை காட், எப்படி தெரியும்? அவளே சொல்லிட்டாளா? அதான் இப்ப நீங்களே என்கிட்ட சொல்லிட்டீங்களே. ஐம் சாரி. அவ தான் இன்சிஸ்ட் பண்ணினா. உடனே உங்ககிட்ட வந்து சொல்லிடணும்னு சொன்னா. ஐ கேன் கன்வின்ஸ் ஹர். பட் இது லாங் டேர்ம் கமிட்மெண்ட் இல்லையா? அதான் அவ தயங்குறா, பயப்படுறா. I can understand. கவலைப்படாதீங்க. அவங்களோட எதிர்காலம், அவங்களோட சந்தோஷம் அதான முக்கியம். கன்வின்ஸ் பண்ணுங்க, பட் கம்பல் பண்ணாதீங்க. Take your time. We will wait. Thank you so much. You are very understanding. என்னங்க நீங்க ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியலனா அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப்ல எதுக்குமே எந்த அர்த்தமும் இல்ல. You are really great. கவலைப்படாம போயிட்டு வாங்க. அப்புறம் அங்கிதாவை கேட்டதா சொல்லுங்க. And tell her not to worry. Sure. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. Arni, I need to talk to you. That's what we've been always doing. Only talks. No action. Fuck you. Okay. Done deal. Shut up, yaar. என்ன ஆஃபீஸ்ல இருந்து நேரா வரியா? You look so crumpled. It's okay, yaar.
No, it's not okay. You're always late, trying to give some excuses. அங்கி ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் என் வேலை அந்த மாதிரி. எவ்ரிதிங் வில் பி ஓகே. So many things are not okay. என்னாச்சு? டெல் மீ. யூ லுக் a bit disturbed. No, not exactly. I mean, I guess I'm a bit confused. That's always been there for you. இது வந்து சீரியஸான கன்ஃபியூஷன். என்ன எந்த ஹால்ல கல்யாணம் வச்சுக்கலானா? கல்யாணமே வச்சுக்கலாமான்னு. என்னடி திடீர்னு இப்படி சொல்ற? Arni, you know I always share whatever is in my mind with you. I want to put this on hold. But why? சொல்லு. என்னாச்சு? What is it? Don't tell me நமக்குள்ள compatibility இல்லைன்னு. நம்ம பேர்ல இருந்தே மேட்ச் ஆகுது. அர்ணவ் ஏ, நீ அங்கிதா ஏ, அர்னி அங்கி. எப்படி இருக்கு? டாம் அண்ட் ஜெரி மாதிரி இருக்கு. That's a good one, yeah, that's a good one. அதே மாதிரி உங்க அம்மா மிருணாளினி எம், என் பிரதர் மித்யுஞ்சய் எம். ஆனா 2 பேரும் வாயிலே நுழையாது. என்ன ஒரு சிமிலாரிட்டி பாரு. Cut it out, yaar. சரி, இப்ப சொல்லு. Why do you want to put this on hold? Arni, you're just slogging. But you don't have any long-term plans, any ambitions, goals. என்னடி சொல்ற? வீடு வாங்குறத பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ணல. நான் ஆடி கார் வாங்குன்னு சொன்னேன். நீ Volkswagen வாங்கியிருக்க. எக்ஸ்கியூஸ் மீ, அது Volkswagen இல்ல, Volkswagen. இந்த கரெக்ஷன் ரொம்ப தேவை இப்போ. சரி, காரு வீடு, அதனால the marriage is put on hold? Oh, it's not like that. I'm not materialistic. அது உனக்கே தெரியும். But everything put together, you know, I feel... I understand. இது கன்ஃபியூஷன் இல்ல, கன்சர்ன். நம்ம ஃபியூச்சரை பத்தின ஒரு அக்கறை. And this is not the first time we're discussing this. இருந்தாலும் அர்னி, எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? You don't worry. Huh? Everything will be fine. I'm always there for you. Believe me. Trust me. அந்த நம்பிக்கையெல்லாம் எனக்கு ரொம்பவே இருக்குடா. அப்புறம் என்ன? வேணா டெய்லி சொல்றேன். Believe me. Trust me. Please believe me. Trust me. Please. Okay. You better do that. Of course. Actually, I've got something for you. என்ன? அதை நீ கேட்க வேண்டாமா? Hey. Wait. நீ உன் ஃபோன் பழசாயிடுச்சுன்னு சொன்னல. This is for you. Wow. எனக்கு gift கொடுத்தே கவுத்துருவேன் நீ. என்னடா? வாட் சார்ட் ஆஃப் கேர்ள் இஸ் ஷீ? இப்ப கல்யாணம் வேண்டாம்னு சொல்றா அவ? பாஸ், அவ அப்படிதான். இப்பதான் அவகிட்ட போய் பேசிட்டு வரேன். I've convinced her. இந்த மாதிரி எத்தனை தடவை கன்வின்ஸ் பண்ணுவ? நீ கன்வின்ஸ் பண்ணுவ, அவங்க அம்மா கன்வின்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நானும் போய் கன்வின்ஸ் பண்ணுமா? பாஸ், I think you're taking it too far. டேய், என்னடா டூ ஃபா? 2 வருஷம் பழகியாச்சு. இன் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ். டேய், நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணத்தை ஹோல்ட் பண்ண சொன்னா? ஆஃப் கோர்ஸ் அவங்க அம்மா கிட்ட நான் டிப்ளமேட்டிக்கா பேசி அனுப்பிச்சிட்டேன். பட் இந்த மாதிரி கான்ஸ்டன்டா மாத்தி பேசினா ஒத்து வராதுடா. ஒத்து வர மாட்டா. பாஸ். Leave it to me. I can handle this. உடலங்க ஹேண்டில். இது பாரு, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ. இதுல என்னோட ரெputation, என் பிரஸ்டீஜ், எத்தனையோ விஷயங்கள் அடங்கி இருக்கு. மோஸ்ட்லி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். இப்ப நான் அவங்க கிட்ட போய் என்னடா சொல்றது? Damn it. Cool, boss. Cool. It's between us. Hey, between usனா பின்ன ஏன்டா அவங்க அம்மா என்கிட்ட வந்து பேசணும்? ஏன் டைரக்டா உங்ககிட்ட பேசுறதுக்கு அந்த அங்கிதாக்கு டெலிகேட்டா இருக்கோ? அவங்க அம்மா ஏன் உன்கிட்ட வந்து பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆமா, உனக்கு என்னடா தெரியும்? உன் அங்கிதாவை பத்தியே உனக்கு தெரியாது. இங்க பாருடா, கல்யாணம் பண்ணிக்கிறது, ஒரே வருஷத்துல டிவோர்ஸ் வாங்கிட்டு போறது, அதுக்கப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது, கல்யாணம் நின்னு போறது, இதெல்லாம் உங்களுக்கு வேணா பெரிய விஷயமா இல்லாம இருக்கலாம். ஆனா எங்களால அப்படி எடுத்துக்க முடியாது. Enough, boss. It's my responsibility. இந்த கல்யாணம் சொன்னதே இல்ல நடக்கும். Take my word for it. தேவையில்லடா, தேவையில்ல. எப்போ அவங்க அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்களோ, தட்ஸ் தட். உங்கள மாதிரி என் மைண்ட அடிக்கடி மாத்திட்டு இருக்க முடியாது.
this marriage is not happening. What shit all things have you done, ma? உன்னை யார் அவசரப்பட்டு அவங்க கிட்ட போய் எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணனு சொல்ல சொன்னது? இதனடி வம்பா இருக்கு? நீதானே அர்ணவோட அண்ணன்ட்ட போய் உடனே சொல்லுன்னு சொன்னது. என்ன பத்தி உனக்கு தெரியாதா? இது வரைக்கும் 1000 விஷயம் சொல்லிருக்கேன். எல்லாத்தையும் இமிடியேட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணியா? இது மட்டும் போய் குடுகுடுன்னு சொல்லிருக்கியே. அப்படின்னா are you going ahead with it? Obviously. இல்லனா ஏன் நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனோம்? You see, I thought I hadn't understood him. But when I discussed with Arni, I understood that I have understood him. என்னடி சொல்ற? I don't understand. You'll never understand me, ma. Ditch it. அங்கிதா, நீ என்ன சொன்னாலும் சரி. Whatever you say. ஆனா உன்னையும் குழப்பிக்கிட்டு என்னையும் குழப்பாத. Ma. As a single parent, உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்த ஆளாக்கி லட்சம் தடவை சொல்லிட்டேம்மா நீ. மாடல் கோஆர்டினேட்டரா இருந்து ஸ்டூடியோ செட்டப் பண்ணி blah 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 blah. எல்லாம் தெரியும் எனக்கு. You're such a great mom. I love you so much. No tears, mom. மா, நீ அன்னைக்கு அடிச்ச டயலாக் வேற மாதிரி சொல்றேன். என்னோட கிளாக்ல இருந்து பெண்டலத்தை எடுத்துட்டேன். So, no more oscillation. ஆஹா டார்லிங். Hi, Arni. Hey, what's going on? No, I'm sorry, my mom totally goofed up. Anki, I need to talk to you. Yeah, sure, done deal. It's not an ordinary goof up here. உங்க அம்மா என்கிட்ட சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. She's gone and told my brother. நம்ம மேட்டர் ஏன் அவங்க என் அண்ணன் கிட்ட போய் பேசணும்? See, whatever it is, it's between us. Just shut up, yaar. Don't blame her unnecessarily. மிருத்யுஞ்சய போய் மீட் பண்ண நான் தான் சொன்னேன். Why the hell டி? நம்ம தான் அன்னைக்கு மீட் பண்ணி எல்லாம் சார்ட் அவுட் பண்ணிட்டோமே. நான் ஒரு மொபைல் கூட ப்ரெசென்ட் பண்ணேன். Oh, thanks a lot. I told my mother also everything is clear, okay? We're gonna go ahead with it. No way. My brother is putting his foot down. முதல்ல ஒரு கிளாரிட்டிக்கு வர சொல்றான். What the hell? இப்போ what am I gonna tell my mom? என்கிட்ட கேட்டா? என்ன கேட்டா உங்க அம்மாவை என் வீட்டுக்கு போச்சேன்னு? Okay, fine. Fine da. அது முடிஞ்சு போச்சு. Why do you want to rake it up now? உனக்கும் அம்மா முக்கியம்னா எனக்கு என் அண்ணன் இம்பார்ட்டன்ட். அந்த ஹெட்ஃபோன்ஸ் கொஞ்சம் கழட்டுறியா? எப்ப பாரு பாட்டு கேட்டுட்டே இரு. So irritating. இப்போ நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன்னு யார் சொன்னாங்க? That's the problem with you. Assumptions. I never doubted you. Assumptionsக்கும் டவுட்டுக்கும் கூட வித்தியாசம் தெரியல உனக்கு. சரி, டவுட்ஸுக்கும் அசம்ஷனுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாம இருக்கலாம். ஆனா what I know best is I'm deeply in love with you. As if I'm not. Convince your brother, na? It's not that easy. நீ அன்னைக்கு சொன்னதான் எனக்கு சரின்னு படுது. இந்த லவ், இந்த ஃப்ரெண்ட்ஷிப், let it continue. ஆனா மேரேஜ் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். Hey, but I'm totally okay, yaar. இல்லடி, வேண்டாம். கொஞ்சம் கூலிங் டைம் கொடுப்போம். Maybe I'm not ready for it yet. But Arni, really, I think I Please. should. No more discussions. As of now, it's just friendship. அங்கிதா, ஜூஹி, சீரியஸான இஷ்யூ டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஏதோ நோண்டிக்கிட்டு இருக்கீங்க. இங்க இவ்வளவு இடம் இருக்கு உட்கார்றதுக்கு. அதை விட்டுட்டு ஒருத்தி படிக்கட்டுல உட்காந்துருக்கா, ஒருத்தி ஜன்னல் கிட்ட உட்காந்துருக்கா. Ma, you know I always prefer fresh air. Auntie, we want to be unique. உங்களை புரிஞ்சிக்கவே முடியல. அங்கிதா, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? அர்னி எனக்கு புது ஃபோன் பிரசன்ட் பண்ணிருக்காமா. பழைய ஃபோன்ல இருந்து டேட்டா எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கேன்.
அவன் கொடுத்த மொபைல் வேணும், ஆனா கல்யாணம் வேண்டாம். ம், Kalyano. Seriously? I don't know, Ma. ஜூஹி, நீ இவ பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே? Why don't you advise her? முதல்ல அந்த லேப்டாப்பை மூடி வச்சுட்டு வா. irresponsible இருக்காத ப்ளீஸ். Auntie, I'm not irresponsible, Auntie. அவளுக்காக தான் சொல்யூஷன் பார்த்துட்டு இருக்கேன் கூகுள்ல. இதுக்கெல்லாமா கூகுள்ல சொல்யூஷன் இருக்கு? இருக்கே. They want to maintain friendship, but they don't want to get married now. So, So, be with him for 6 months. be with him na? புரியல. எனக்கு ஒரு மாதிரி புரிஞ்சு போச்சு. என்னது? உனக்கு புரிஞ்சு போச்சா? ம், அது எப்படிமா? எனக்கே புரியல. உனக்கு புரிஞ்சு போச்சு? Come on, Anki. Don't act stupid. நிஜமா புரியல உனக்கு? ஃப்ரெண்ட்ஷிப்பா நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போ. Get into a live-in relationship with him just for a few months. It's like after friendship, before marriage. என்ன ஆண்டி, நான் சொல்றது கரெக்ட் தானே? You must be mad. Do you know what you're saying? I have statistics to prove my point, yeah. இந்தியால லிவ்-இன் ரிலேஷன்ஷிப்ல எத்தனை பேர் இருக்காங்க, தமிழ்நாட்டுல எத்தனை பேர் இருக்காங்க, பர்டிகுலர்லி சென்னையில எத்தனை பெர்சன்டேஜ், அதான் பாத்துக்கிட்டு இருந்தேன். எப்படியா? எப்படி இந்த மாதிரி சஜஷன் கொடுக்கற? அம்மா, please put some sense into her. என்னம்மா சைலண்டா இருக்க? இல்ல, இது எப்படி நான் சொல்றதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இவ சொல்லிட்டா. அம்மா, அவ சொல்றதோட அர்த்தம் என்னன்னு தெரியுமா உனக்கு? அர்னியோட சேர்ந்து இருக்கணும், டே அண்ட் நைட். And what? Cool, yeah. How can I mean அங்கிதா, டோன்ட் பிரிட்டெண்ட். 2 வருஷம் பழகிருக்கீங்க. யூ மீன் டு சே கல்யாணம் ஆக போற பொண்ணுங்க வர்ஜினா இருக்கணும்னு எதிர்பார்க்க கூடாதுன்னு யாரோ சொல்லிருக்காங்க. ம், Auntie, they've done everything. oh god, அது that's different yaar. அதுவும் 24 மணி நேரம் கூட இருந்தா. I don't want kids now. நான் கேர்ஃபுல்லா இல்லாததால தான் நீ பிறந்த. நோ ரிக்ரெட்ஸ். பட் நீங்க பிரசன்ட் ஜெனரேஷன், யூ பீப்புள் நோ ஹவு டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். அம்மா, I'm young and I'm modern. But இந்த live in relationship இதுல எனக்கு உடன்பாடு இல்ல. If I live with him, it's only after marriage. சரி, அப்போ அவனை கல்யாணம் பண்ணிக்கோ. But I'm not ready for it now. என்னடி இது? அப்படியும் போக மாட்டேங்கிற, இப்படியும் போக மாட்டேங்கிறனா என்ன அர்த்தம்? Anki, go by what I say. ஜூஹி, leave it to me. அங்கிதா, அர்ணவ் அவன் பிரதர், 2 பேரையும் இங்க வர சொல்லு. எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம், டிசைட் பண்ணுவோம். சரி, நீங்க கூப்பிட்டீங்க, நாங்க வந்துட்டோம். வாட் நெக்ஸ்ட்? வாட் நெக்ஸ்ட்? அதான் எனக்கும் புரியல. சம்பந்தப்பட்டவங்க அவங்க தானே பேசணும். சம்பந்தப்படாதவங்களும் இப்ப பேசியிருக்காங்களே. லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேசினது இந்த பொண்ணு தானே? சம்பந்தப்படாதவன் சொல்லாதுங்க. Anki is my best friend and I'm very much concerned about her. அதுக்காக என்ன மாதிரி சஜஷன் இது? Even I'm not in agreement with that. பட் உங்க அம்மாவே அதுக்கு சரின்னு சொன்னாங்கன்னு சொன்ன. Right thinking, mom. எனக்கு வேற வே ஃபார்வர்ட் என்னன்னு தெரியல. வெல்,
திஸ் இஸ் நாட் த ப்ராப்ளம் ஒன்லி வித் யுவர் டாட்டர். யங்ஸ்டர்ஸ் எல்லாமே இப்படி தான் இருக்காங்க. வெரி இன்டிசைசிவ். Don't make such sweeping statements. I haven't called off the marriage. பட் யூ ஹேவ் புட் இட் ஆன் ஹோல்டு. எத்தனை நாள் தான் வெயிட் பண்றது? 2 வருஷம் பழகி இருக்கீங்க. இன்னும் ஒருத்தர் புரிஞ்சுக்கலன்னா என்ன பண்றது? ஐ நீட் சம் சார்ட் ஆஃப் an answer today. But you can't insist like that, Mr. Mrityunjay. முதல்ல உங்க 2 பேரையும் மாத்தணும். Real tongue twisters. Make it Jay and Lenny. Oh, Juhi, cut it out, yaar. Seriously discuss பண்ணிட்டு இருக்கோம். You're always like this. இதுல சீரியஸ்ல என்ன இருக்கு எனக்கு புரியல. The solution is very much at hand. It's either a yes, no, or living together. உன் பேர் என்ன? ஜுஹி. Juhi. Yeah, Juhi. Look, Juhi. I think you're too young to handle this. Excuse me, sir. Today we constitute 50% of India's population. எது சரி எது தப்புன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன தெரியும் உங்களுக்கு? எதுக்கு எடுத்தாலும் Facebook, WhatsApp, Google, Wikipedia இதானே. ஏதாச்சும் கேட்டா உடனே Googleல சர்ச் பண்ணி பாத்துருவீங்க. இந்த 50% of populationம் Google தானே. For your information, Hello, it's என்ன not. இது? வெயிட். நம்ம அங்கிதா அர்ணவ் பத்தி மட்டும் பேசுவோமா? இவ எஸ்ன்னா அவன் நோங்கிறான், அவன் எஸ்ன்னா இவன் நோங்கிறா. காமன் மீட்டிங் பாயிண்ட் எதுன்னு தான் எனக்கு புரியல. அதான் சொன்னேன். Living together. If you like it, you stay. If you don't, you quit. So simple. இவ்வளவு முதல்ல போக சொல்றீங்களா? Juhi, please. See, I don't like this dilly-dally. நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண வேண்டியதெல்லாம் இப்ப பேசிட்டு இருக்கோம். மண்டபம்லாம் புக் பண்ணிட்டீங்க. 2 பேர் சைட்லயும் எல்லார்கிட்டயும் சொல்லியாச்சு. இப்ப போய் put it on hold, call off இப்படிலாம் சொன்னீங்கன்னா எவ்வளவு டெலிகேட்டா இருக்கு, எம்பராசிங்கா இருக்கு. Look, இதெல்லாம் இப்போ ரொம்ப காமன். எவ்வளவு மேரேஜஸ் நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் நின்னு போயிடுது. அதனால இதையும் நிறுத்தணும்ன்றியா? அங்கி, you know that I love you a lot. Oh my god. First meetingல இருந்து ஆரம்பிக்காத இப்போ. Arni, I never said that I don't love you. But பட் என்ன? இல்ல, லாங் டேர்ம் கமிட்மெண்ட் நினைச்சு கொஞ்சம் பயப்படுறா. அதுக்கு தான் living together. Like fast food. Make it, eat it, forget it. Or like T20. Hit out or get out. Juhi. Juhi, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினேனா நானே உன்னை கெட் அவுட்னு சொல்லிடுவேன். Living together is not happening. Okay? Well then, what do we conclude? No conclusion is the conclusion now. If he wants to wait, let him wait. என்னடா அர்ணி, நீ என்ன சொல்ற? Boss, I'll wait till I can wait.